ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா உயர்தனி செம்மொழி. இது வந்து 10th, இது டே 1க்கான டாப்பிக்கு. 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற யூனிட். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்தனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி தமிழ்மொழின்னு சொன்னவர் யாருன்னா தமிழ் செம்மொழின்னு சொன்னார் பரிதிமார் கலைஞர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. செவ்வியல் தன்மைகள் மொத்தம் எத்தனை? செம்மொழிக்கான செவ்வியல் தன்மைகள் மொத்தம் 16. என்னங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஆனால் நம்பர் வச்சு தான் கேட்குறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி வரலாற்றுக்கு தொன்மையுடைய மொழிகள் தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம். அதில் வந்து இப்போ நிலைத்து இருக்கக்கூடியது தமிழ். லத்தீனும் ஈப்ருவும் வழக்கத்துலேருந்து போயிடுச்சு. செம்மொழிக்கான தகுதிப்பாடுகள் இது பார்த்திங்கன்னா பேர் வச்சு சொன்னாங்கன்னா செம்மொழிக்கான தகுதிப்பாடுகள் எவ்வளோன்னு கேட்டீங்க அப்படின்னு 11. இதுக்கு முன்னாடி 16ன்னு என்ன பார்த்தோம்? செவ்வியல் தன்மைகள் 16, தகுதி கோட்பாடுகள் 11. அதே மாதிரி கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம், லெமூரியா கண்டம் சொல்லியிருக்காங்க. இதில் தான் வந்து குமரி ஆறு, பக்ட்ருலி ஆறு இதெல்லாம் இருக்குது. என்றுமுல தென் தமிழ் என்ன சொன்னவர் யாருன்னா கம்பர். இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க ப்ரீவியஸ் இயரில். பிறமொழி தாக்கம் இருக்காது, தாய்மை நிறைய மொழிகளுக்கு தாயாக இருக்குது, உலக மொழிகளும் தாயாக திகழ்கிறது தமிழ். அடுத்து சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350. இந்த அளவுக்கு விரிவாக விவரிக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார் யாருன்னா கமில் சுபலுவேல். மேக்ஸ் முல்லர் வந்துட்டு தமிழே மிகவும் பண்பட்ட மொழின்னு சொல்லியிருக்காரு. உயரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருந்தாலும் அப்படி பெற்றிருக்க மொழி அப்படின்னு சொல்லியிருப்பார். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவதுன்னு கெல்லட் சொல்லியிருப்பார். ஸோ யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தொல்காப்பியமும் அகத்தியம் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. தொல்காப்பியம் மிகவும் பழமையான இலக்கண நூல். எழுத்து சொல் பொருள்னு 3 இலக்கணம் கொண்டிருக்கு. அதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா தொல்காப்பியரோட ஆசிரியர் அகத்தியர். அவர் எழுதின நூல் அகத்தியம். அதில் 5 இலக்கணங்கள் சொல்லியிருக்கு. எழுத்து சொல் பொருள் யாப்பாணி. பொதுமை பண்பு, நடுநிலைமை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூறு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறள், அரசியல் பிழைத்தோர் காரம் கூற்றாகும் சிலப்பதிகாரம். செம்மொழிங்கிற எப்போ அறிவித்தாங்க அப்படின்னா 2004 அக்டோபர். மாதமும் முக்கியம். 2004 அக்டோபர். பதினாறு செவ்வியல் தன்மையை கொண்டது செம்மொழி என கூறியவர். இதை நம்ம மிஸ் பண்ணுற பாருங்க. பாவனார் தான் சொல்லியிருப்பார், தேவநேய பாவனார். ஸோ இதை சொன்னவர் யாருன்னா தேவநேய பாவனார். ஓகே, இந்த இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 2004 நடுவண் அரசு செம்மொழியாக அறிவிக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. அதில் வந்து குறிப்பிடத்தகுந்த இது வந்து மதுரை தமிழ் சங்க இதழான செந்தமிழில் பரிதிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்டது. உயர்தனி செம்மொழிங்கிற கட்டுரை எழுதின யாருன்னா பரிதிமார் கலைஞர். அதே உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூலை எழுதியவர் யாருன்னா தேவநேய பாவனார். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. வருஷமும் பார்த்துக்கோங்க. அது 1901, இது 1966. ஸோ மற்றது கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன் தான், என்னங்கிறத பார்த்துக்கோங்க. பட் ஆனால் வந்து வேலை, சிவபுரி சன்மார்க்க சபை, சைவ சித்தாந்த மாநாடு, கரந்தை தமிழ் சங்கம். ஸோ அது பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழின் தொன்மை 111 பேஜ் நம்பர். ஓகே, தொன்மை தமிழகம்.
தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. முதல் மாதம் தோன்றிய லெமூரியா தான் மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சொல்கிறாங்கன்னா லெமூரியாவை தான் மனித நாகரிக தொட்டில் அப்படின்றாங்க. பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு பாடல் வரி இடம்பெற்றது வந்து சிலப்பதிகாரம். அதே மாதிரி திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் அப்படிங்கிற வரிகள் யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரீட் அவுட் மட்டும் படிச்சுக்கோங்க, ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் கேளு கூடல்ங்கிறது புறநானூறும், தமிழ்வேலின்னு பரிபாடலும், மதுரை தமிழ் சங்கத்தை வந்து குறிக்கிறாங்க. கூடலில் ஆய்ந்த வந்தியின் தமிழன்னு மணிவாசகமும் இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பற்றியும் பொறுத்துகளை கேட்கலாம், இல்லை தனியாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்கலாம். தமிழ் கேளு கூடல்னு மென்ஷன் பண்ணுது என்ன, இல்லை எதை மென்ஷன் பண்ணுது, தமிழ் சங்கத்தை பற்றி தான் மென்ஷன் பண்ணுது, மதுரை தமிழ் சங்கத்தை பற்றி. அது குறிப்பிடப்பட்ட நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பேர் தான். ஏற்றுமதி இறக்குமதி. பட்டினப்பாலை வரிகள். நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமொழி பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் மகிழும் அப்படின்னு சொல்ல பாடல் வரி இடம்பெற்ற நூல் பரிபாடல். ஸோ நீங்கள் புக்கில் எழுதுறீங்களோ இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ, இதை எழுதிட்டு சைடில் இந்த மாதிரி பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக எழுதி வச்சுக்கோங்க. அதையும் நுணுக்கி எழுதாதீங்க. அதிகமாக பட்டினப்பாலை மதுரை காஞ்சியும் தான் வந்து காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் இருக்கிற பொருட்கள் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒப்பார் என்பது இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை என இறந்தவரை பற்றி பாடுவது. பண்ணோடு தமிழ் ஒப்பாய் அப்படிங்கிறது தேவாரம். பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் திருக்குறள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூறு. மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த நிலமும். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொல்கிறது புறப்பாடல். ஒக்கூர் மாசாத்தியாருங்கிற பெண்பார் புலவர் பெண்ணின் பெருவீரத்தினை பாடியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில் உள்ளது. ஸோ ஆக மொத்தம் நம்ம திராவிட மொழி குடும்பம் பார்த்தாச்சு, உயர்தனி செம்மொழி, தமிழின் தொன்மை, இந்த 3 பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஓவியம், தமிழ் தூது, இந்த 3 பற்றி பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.